வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் டார்கெட்ஸும் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட்ஸ் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் இருந்துகிட்ருக்கு. ஸோ வாங்க இப்போ இன்னைக்கு டியூஸ்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆக மாட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். அதனால ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை எப்போவுமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ண நம்ம லைனில் வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே தான் கிடச்சிது. நம்ம லைனில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இங்கே வந்து அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும், ரைட்? ஸோ இங்கே வந்துட்டு 56292 நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதோட ஹைக் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணியிருக்கலாம். 56377 வரைக்குமே இங்கே மட்டுமே வந்துட்டு ஒரு 85 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சாலிடாக ப்ராஃபிட் புக்கிங்க. ஆக்சுவலி சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம், எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ சேம் தான், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். இங்கே மார்க்கெட் வந்து நமக்கு டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. இங்கேயும் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் இங்கே கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம வந்து பை பண்ணுவோம், ரைட்? ஸோ 56270 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதோட ஹைக் வரைக்குமே இதோட நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹைக் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ நம்ம லைன் ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ரொம்ப கிளாரிஃபை ஆகிற மாதிரி இன்னைக்கு வியூ இருக்குது. ஸோ நம்ம லைனில் கரெக்டாக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, நம்ம பை பண்ணுறோம். ஸோ கரெக்டாக நம்மளோட நெக்ஸ்ட் லைன் நம்மளோட அச்சீவ்மெண்ட் டார்கெட் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு இங்கே நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து நீட்டாக அச்சீவ் ஆகிட்டு அது நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நமக்கு என்ட்ரு ஆகிருக்கும். இது வரைக்கும் நமக்கு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் 564440 வரைக்கும் ஒரு 170 பாயிண்ட் வந்துட்டு ஒரே ட்ரேடில், ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு 170 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நீங்கள் வெளில வந்திருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட் ஃபார் பேங்க் நிஃப்டி. தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நமக்கு இங்கே நம்ம லைன்லேயே பாருங்களேன் ரிவர்சல். ஆக்சுவலி மார்க்கெட் மூவ் வந்துட்டு லைனில் டச் ஆகிட்டு ரிவர்சலில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 56374 நம்ம பை பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி இது நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவீங்க, புட் ப்ரைஸை நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் நமக்கு கிடைக்கல, சடனாக ரிவர்ஸ் தான். ஆக்சுவலி நம்ம டவுன்வர்ட்ஸில் பை பண்ணியிருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா சடன் மூவ். ஸோ எப்போவுமே எந்த ஒரு ட்ரேட் சடன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டார்கெட்டும் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் வேல்யூம் டிசைட் பண்ணிட்டு தான் உங்களோட எவ்ரி ட்ரேட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதான் ரொம்ப பெஸ்ட் மூவ் அண்ட் ஸ்மார்ட் மூவ். ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே செட் பண்ணியிருந்தோம். செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ 56407 வரைக்கும் நம்மளோட தேர்ட் ட்ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் வந்து இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் ட்ரேட் அட்டன் பண்ணல, பிகாஸ் இங்கேயே நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நமக்கு நீட்டாக க்ளோஸ் ஆச்சு இல்லையா. ஆல்ரெடி இங்கே வந்துட்டு ஒரு 85 பாயிண்ட், தென் இங்கே ஒரு 170. ஸோ அதனால் எனக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு தேர்ட் ட்ரேட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லை, இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் உண்டு, இங்கேயும் கன்ஃபர்மேஷன் உண்டு. பட் ரெண்டுமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் தான். ஓகேயா, ஸோ இங்கேயுமே வந்துட்டு ஒரு மினிமம் ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். ஃபைனல் ட்ரேட் நம்மளோட கணக்குப்படி இன்னும் ஒரே ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணியிருக்கணும், பட் நான் வந்து அட்டன் பண்ணல. நீங்கள் நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இங்கே ரொம்ப மினிமமாக நீங்கள் எதாவது டார்கெட் செட் பண்ணியிருந்தா வேணால் உங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்கலாம். ஓகேயா, ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அச்சீவ்மெண்ட் உண்டு. கண்டிப்பாக இங்கே ஒரு நீங்கள் ஏதாவது மினிமம் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரேட் இந்த கன்ஃபர்மேஷனில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட் உண்டு, உங்களுக்கு குட்டி ப்ராஃபிட் ஒன்று நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான டியூஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொத்தம் த்ரீ அட்டன் பண்ணோம் பேங்க் நிஃப்டியில். அதில் வந்து 2 ட்ரேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 255 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக்கிங், அட் த சேம் டைம் 33 ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ இங்கே மட்டுமே வந்துட்டு ஒரு 222 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமமான சூப்பர் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக இன்றைக்கி ட்ரேட்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் வந்து
ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு தென் ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். பிரேக் அவுட்டாக ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அட் த சேம் டைம் லாஸாக இருந்தாலும் அதை எவ்வளோ மினிமைஸ் பண்ணி நம்ம கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டெய்லி ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம இந்த ப்ரொவைட் பண்ணுற இந்த டார்கெட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் எந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுதுன்னு. ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்காம பை பண்ண வேண்டாம். ஏன்னா கன்ஃபர்மேஷன் தான் இம்பார்ட்டன்ட் திங். வாங்க இப்போ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன, பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ நம்ம புக் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆனாலும் சரி, டவுன் ட்ரெண்டில் மொமெண்டம் கிரியேட் ஆனாலும் சரி, நம்ம வந்துட்டு போத் டார்கெட் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஏன்னா ரெண்டுக்குமே நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க, ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கனாலே போதும். கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் பை பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவும் இருக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துலாம். 56380, தென் 56640, 56901, 57072, 57294, 57429, 57574, then 5774. இதுதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்டில் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 56010, 55777, then 55662, then 55528, then 55353, 551 34, 54863, then 54607. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கானது. அப் ட்ரெண்ட்ஸும் பார்த்தாச்சு, டவுன் ட்ரெண்ட்ஸும் பார்த்தாச்சு, போத் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக டார்கெட் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் வேல்யூ டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக சூப்பரான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவும் இருந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி மண்டே ஸ்டேட்டஸ் பார்த்தோம் இல்லையா, மண்டேவும் ப்ராஃபிட் புக்கிங். தென் வந்துட்டு நேத்திக்கு ஆக்சுவலாக 430 பாயிண்ட் வந்துட்டு நேத்திக்கு மண்டே ஸ்டேட்டஸ் படி நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் வெளியில் வந்தோம். டியூஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் பேங்க் நிஃப்டியில் மட்டுமே வந்து ஒரு 222 சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு நிஃப்டி 50யுமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா. ஸோ வாங்க நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸை இப்போ பார்த்துலாம். இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துலாம். ஸோ எவ்ரிடே மூவ் அப்படி தான் மூவிங்கில் இருக்குது, மார்க்கெட் மூவ் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25146 நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கணும். இங்கே நமக்கு வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம்னா கால் ப்ரைஸில் நம்ம வந்துட்டு பை பண்ணணும். நீங்கள் பை பண்ணி என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இதோட ஹை வேல்யூ வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப்பான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். 25202. ஓகே, ஸோ அது வரைக்கும் இங்கே வந்துட்டு வந்து ஒரு 56 பாயிண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் நீங்கள் ஒரு 56 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டவுன்வர்ட்ஸில் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது டவுன்வர்ட்ஸில். பட் இங்கே என்னாச்சு, நமக்கு இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரானோம். 25173 நீங்கள் இங்கே பை பண்ணியிருக்கணும். இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் கொடுக்காம என்ன ஆயிடுச்சுன்னா சடனாக இங்கே ஒரு கேண்டில் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேயா, இங்கே சடனாக இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இங்கே வந்து ஒரு மினிமமான ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. 25189 இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இங்கே ஒரு 16 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட்.
தென் அகைன் நம்ம வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு ரிவர்சலில் தான் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம பை பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த வேல்யூ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25171 நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நம்ம ட்ரேட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 25098 வரைக்கும் தேர்ட் ட்ரேட் வந்துட்டு ஒரு 73 பாயிண்ட் வந்துட்டு இங்கே மட்டும் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க பை பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் மினிமமாக இதுக்குள்ளே நீங்கள் மினிமம் நீங்கள் டார்கெட் செட் பண்ணாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நான் மேக்ஸிமம் லெவல் நான் சொல்லிட்டுருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது சேம் நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது 25128 இங்கே இந்த லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைனல் ட்ரேட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணோம். 25149 நம்மளோட ட்ரேட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, என்ட்ரு ஆயிருப்பீங்க. ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட் தான். ஆக்சுவலி நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா? ஸோ இங்கேருந்து கரெக்டாக நம்ம ஆல்ரெடி நான் பேங்க் நிஃப்டியில் சொன்னேன் கரெக்டாக நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி என்ட்ரான் அச்சீவ்மெண்ட் ப்ராஃபிட் புக்குடு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் கரெக்டாக நம்ம லைன் கரெக்டாக இங்கே நமக்கு டார்கெட் நீட்டாக அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 25201 வரைக்கும் நம்ம லைனில் கரெக்டாக அச்சீவ் ஆச்சு இல்லையா? 25201 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 52 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஒரு குட்டி ஒரு மினிமம் இப்போ நம்ம டார்கெட் செட் பண்ணும்போது அது நீட்டாக நமக்கு கரெக்டாக கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம பை பண்ணுறோம். நம்மளோட லைனில் வந்து நீட்டாக அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம லைன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்ட்ரி எக்ஸிட் வந்துட்டு கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேட்ஸ் என்ட்ராங்க. ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. அதில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபுல் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தாலும் சரி அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷோர் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ எத்தனை ட்ரேட் நம்ம 4 ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? நமக்கு இங்கே வந்துட்டு செகண்ட் ட்ரேட் மட்டும் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு ஒரு 16 பாயிண்ட். பேலன்ஸ் 3மே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஓவரால் ஒரு 181 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் நமக்கு இருந்தது. பட் ஒரு 16 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 165 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நமக்கு நிஃப்டி 50க்கான டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இதுவும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் இல்லையா? ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 387 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி டியூஸ்டேவோட ஸ்டேட்டஸும் கம்ப்ளீட் ஆச்சு. டியூஸ்டே அனாலிசிஸ் இதுதான். தென் வாங்க நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸையும் பார்த்துடலாம். வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அப்ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். 25174, தென் 25230, தென் 25313, தென் 25385, தென் 25436, 25507, 25562, then 25669. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 24976, தென் 24877, then 24812, then 24757, 24704, 24643, 24571, then 24476. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 டுமாரோ ஸ்டேட்டஸ் வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் வேணும், ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ எப்போ என்ட்ரி ஆகணும் எப்போ என்ட்ரி ஆகக்கூடாதுங்கிற ஒரு ஃபுல் கிளியர் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எந்த டைம் பெஸ்ட்டுங்கிற எல்லா வீடியோவும் கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பை பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.